சூர்யா ஜோதிகா ஒன் ஆஃப் த சவுத் இண்டியன் யங் அண்ட் ட்ரெண்டிங் கப்புள்னே சொல்லலாம். ஏன்னா சூர்யா ஜோதிகா வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் கிடையாது, மும்பையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு படங்களை வந்து நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் லெவலில் இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போது ஆர்கே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள படம் கருப்பு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பல தாமதங்களுக்கு பிறகு கடந்த 15ஆம் தேதியானது வந்து பார்த்திங்கன்னா வெளியானது. படம் வெளியானது முதல் ரசிகர்களினுடைய நல்ல வரவேற்பை பெற்று வசூல் குவித்து வருகிறது. கருப்பு படம் வெளியான 6 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா 207 கோடி வசூலை தாண்டி உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா படக்குழு தெரிவித்துள்ளன. கருப்பு பட வெற்றியை படக்குழுவினர் கொண்டாடி வரக்கூடிய நிலையில் நடிகையும் சூர்யாவினுடைய மனைவியுமான ஜோதிகா நெகிழ்ந்து போய் உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலுமே ஜோதிகா கூறுகையில், நாங்கள் மிகவும் நெகிழ்ந்து போயிருக்கின்றோம். சூர்யா நல்ல கதைகளை சொல்வதை விரும்புகிறார். ஒவ்வொரு படத்திலும் ஒரு கதை இருப்பதை அவர் உறுதி செய்வார். எந்த ஒரு நடிகருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலும் அவசியம். கருப்பு திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு முழுமையான பொழுதுபோக்கு விருந்தாக அமைந்திருந்தாலுமே அதன் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரு விறுவிறுப்பான கதை ஓட்டத்தையும் கொண்டுள்ளது. இதில் சூர்யா ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்த கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இது வழக்கமான படங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாகும். குறிப்பாக படத்தினுடைய கடைசி 10 நிமிடங்கள் சூர்யாவினுடைய மிக சிறந்த நடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளன. இந்த படம் பெற்று வரக்கூடிய வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் கொண்டாடி மகிழக்கூடிய விதத்தையும் காணும்போது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியுடன் அடைகின்றோம் என்றார். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அவர்கள் இந்த படத்தினுடைய கதையை வந்து உணர்வுபூர்வமாக நடித்ததுனால ஒரு பெரிய அருவாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு சாத்தியதாக வந்து சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்னே சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா ஜோதிகா அவர்கள் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா குடியேறினாங்க. ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளுக்கு பிறகு இவங்க அங்கே போயிட்டு குடியேறினாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய படங்கள் அங்கே சக்ஸஸை கொடுத்துருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மும்பையிலே வந்து பார்த்திங்கன்னா குடியேறி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளினுடைய படிப்பு ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கேயே செட்டிலாக வந்து விரும்பினாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகளை இவங்களுக்கு நிறைய வந்து ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அந்த விமர்சனங்களையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் பல பிரச்சனைகளுக்கு வந்து இடம் கொடுக்காம அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படத்திரையில் மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்திற்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புள் அப்படின்னா ஒரு ஜோடியான ஒரு கப்புள் அப்படின்னா சூர்யா ஜோதிகா அவர்களை வந்து சொல்லலாம். அந்த ஒரு விமர்சனத்திற்கு பிறகு இப்படி வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் அவங்க ரொம்ப செட்டில் ஆனது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா விமர்சித்து பேசப்பட்டு வந்தது. ஜோதிகாவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தில் வந்து சக்ஸஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவங்க குடியேறி இருந்தாங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் இவனுடைய ஃபேமிலிக்கும் இவங்களுடைய ஃபேமிலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சைகளானது ஏற்பட்டது. சின்ன மனஸ்தாபங்கள்லாம் உண்டானது. அது இன்றைக்கி வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிவகுமார் சார் அவர்கள் வந்து ரொம்ப ஓப்பன் டாக்காக வந்து பேசியிருப்பார். தன்னுடைய குடும்பத்தில் இருந்து தன்னுடைய பையனை பிரித்து தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கரியரில் வந்து பார்த்திங்கன்னா தலையிடாமல் இருப்பது தான் நல்லது. ஏன்னு வந்து பார்த்தா அவருக்கு நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகாமல் போனதுக்கு காரணம் ஜோதிகா தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா விரக்தியாக வந்து பேசியிருப்பார். அவருடைய படத்தில் எந்த ஒரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னே நின்று ஓகே சொல்லாமல் அவனுடைய இஷ்டத்துக்கு விட்டால் அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூர்யா வந்து அந்த கெப்பாசிட்டியை பெற்று அவங்களுடைய நடிக்கக்கூடிய திரைப்படத்தில் நிறைய சக்ஸஸை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சிவகுமார் சார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார்.